ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். காமெடி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அசிங்கப்படுத்தியிருக்காரு நம்மளுடைய குறைஷி. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன எப்படி வந்துட்டு பேசியிருக்காரு, என்கிட்ட எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு பொண்டாட்டியாக தான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய இரண்டாவது மனைவி ஜாய் சிசில்டா வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ மாதிரியே பேசி தன்னுடைய மனைவிக்கு ஓணம் வாழ்த்து சொல்லியிருக்காரு குறைஷி. இது கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்துட்டு ஒரு அவமானமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அது அவரை வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாராம். அதுக்கு அதாவது அந்த குரேஷ் வெளியிட்ட வீடியோக்கே வந்துட்டு கீழே அவரே கமெண்ட் போட்டிருக்காரு. ரொமான்ஸ் இன்னும் பத்தலடா, என்கிட்ட வந்து 2 வாரம் ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலாக வந்துட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே என்ன பிளானிங்கில் இருக்காங்கன்னா, ஜாய் சிசில்டா வெளியிட்ட வீடியோ வந்துட்டு டம்மி ஆக்கிடலாம், அது ஒரு காமெடி வீடியோ ஆக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி வந்துட்டு குரேஷியை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரோ என்னவோ தெரியல. ஏன்னா குரேஷியும் மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குறைஷி பாருங்களேன் எவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அதாவது அவருடைய மனைவிக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு பேசின வீடியோ மாதிரியே பேசி வெளியிட்டிருக்காரான். அட லூசு பயலே, அது அவன் ரகசியமாக வச்சுட்டு இருந்த 2வது பொண்டாட்டிடா, அது இல்லீகலி தப்பு. அது அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அதை நீ வந்துட்டு உன்னோட முதல் மனைவிக்கு அமைச்சிருக்கிற. இதுவே உனக்கு ஒரு பெரிய அசிங்கமாக தெரியல? இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன அவர் வந்துட்டு காதலிச்சு ஏமாத்திட்டாரு, 7 வருஷம் ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு இப்போ என் கூடனா வாழ்வாரான், குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு, கருக்கலைப்பு செய்ய சொல்லிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்ட்டு அவர் மேலே வந்துட்டு குற்றச்சாட்டை வச்சு காவல்துறையில் வந்துட்டு புகார் கொடுத்து அதுக்கப்புறமா எவிடன்ஸாக இந்த வீடியோ வெளியிட்டா, இந்த வீடியோ வச்சு நீ வந்துட்டு அதை காமெடி வீடியோ ஆக்கான்னு பார்க்குறியா, இப்போ நீ ஒரு பெரிய ஃபோட்டோயாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு குரேஷியை திட்டி தீர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே விஜய் டிவி எதுக்காக இவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனே தெரியல. குரேஷி ஒன்றும் பெருசாக வந்துட்டு காமெடி பண்ணுற மாதிரி தெரில. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு அவரோட பர்சனல் லைஃபு காரி துப்புற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க 2 பேரையுமே வந்துட்டு விஜய் டிவி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்கு. சரிப்பா, அது அவங்க பர்சனல் லைஃப் அப்படின்றதுனால கண்டுக்கலனா, அப்போ பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ கேவலமானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் டிவியில் வந்துட்டு சிரிக்க வச்சாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு தலையில் தூக்கி ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு பேச்சும் தற்போது வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோவும் அதே மாதிரி அந்த வீடியோவுக்கு கீழே மாதம்பட்டி ரங்கராஜ் போட கமெண்ட்டும் பயங்கர வைரல். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ அசிங்கமான விஷயம் இருக்கே அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.